அடினால அடி, என் வீட்டு அடி, ஓ வீட்டு அடி இல்ல. ஆர்சிபி அணியை சும்மா அக்கா பார்ப்பாட்டா பிரிச்சு எடுத்திருக்காங்க எஸ்ஆர்எச் அணி. என்ன நடந்திருக்கு ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்சோட முதல் பாதியில அப்படின்றத பத்தி டீடைலா பார்க்கலாம். ஐபிஎல் தொடர 30வது லீக் போட்டியில ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதினாங்க. இந்த போட்டியானது பெங்களூர்ல இருக்கக்கூடிய சின்னசாமி ஸ்டேடியத்தில் தொடங்குச்சு. இதுவரைக்கும் ஆர்சிபி அணியை பொறுத்தளவுக்கு மொத்தமா 6 போட்டிகள் விளையாடி இருக்காங்க. ஒரு போட்டியில மட்டும் தான் வின் பண்ணிருக்காங்க. 5 தோல்வியை பதிவு பண்ணியிருந்தாங்க. புள்ளிப்பட்டியல தொடர்ந்து கடைசி இடத்துல நீடிக்கிறாங்க. இன்னைக்காவது சின்னசாமி ஸ்டேடியத்தில் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்ன அப்படின்னா, மும்பை இந்தியன்ஸ்ல ஜாஸ்பிரிட் பும்ரா அப்படின்ற ஒரு பவுலர் இருக்காரு. அப்படி இருந்தும் கூட எஸ்ஆர்எச் அணி மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக 277 அப்படின்ற ஒரு ஸ்கோர் எடுத்தாங்க. ஐபிஎல் வரலாற்றிலேயே ஹை ஸ்கோர் அடிச்சு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணியிருந்தாங்க. ஆர்சிபியோட பந்து வீச்சை பத்தி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ எப்படா சமாளிப்பாங்க அப்படின்றது முன்னாடியே தோணுச்சு. ஆனா அதை பத்தி எல்லாம் யோசிக்காம ஆர்சிபி கேப்டனான ஃபாஃப் டு பிளேசி டாஸ் வின் பண்ணாரு, பவுலிங் சூஸ் பண்ணாரு. சரி ஓகே, எஸ்ஆர்எச் ஈஸியா கட்டுப்படுத்திடுவாங்க அப்படின்னு பார்த்தா கட்டுக்கடங்காத காளையா விளையாடி இருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. தொடக்க வீரர்களா கிளம்புறாங்க அபிஷேக் சர்மாவும் டிராவிஸ் ஹெட்டும். பவர் பிளேலயே ஆர்சிபி பந்து வீச்சை பறக்க விட ஆரம்பிச்சிட்டாங்க. பவர் பிளே முடிவுல 76 ரன்களை சேர்த்திருந்தாங்க. அப்பதான் முதல் விக்கெட் கிடைச்சது. அபிஷேக் சர்மா 22 பந்துகளை 34 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுக்க, இன்னொரு பக்கம் டிராவிஸ் ஹெட் ஆர்சிபி பவுலர்ஸ் தலத்தலையா அடிச்சாரு. 4 திசையிலையும் 6 4ன்னு பறக்க விட வெறும் 39 பந்துகளை சதம் அடிச்சாரு. இதனால எஸ்ஆர்எச் ஸ்கோர் எங்கேயோ போயிருச்சு. இதுக்கு மேல ஐபிஎல் ரசிகரோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, அந்த 277 அப்படின்ற ஒரு டார்கெட்டை எஸ்ஆர்எச் தாண்டுவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருந்துச்சு. அந்த ஒரு நேரத்துல தான் விக்கெட்டை பறி கொடுத்தாரு டிராவிஸ் ஹெட். மொத்தமா 41 பந்துகள்ல 102 ரன்கள் எடுத்தாரு. அதுல 8 சிக்ஸர்களையும் 9 பவுண்டரி விளாசி இருந்தாரு. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹென்ரிச் கிளாசன் கிளாஸா விளையாட கை கொடுக்க உள்ள வந்தாரு எய்டன் மார்க்ரம். இவங்களும் 4-6 வெளுத்தெடுக்க 200 ரன்ல கடந்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. அதிரடியா அபாரமா விளையாண்ட கிளாசன் 31 பந்துகள் 67 ரன்கள் எடுத்து விக்கெட் பறி கொடுத்தாரு. கடைசி கட்டத்துல அவுட் ஆஃப் சிலபஸா உள்ள வந்த அப்துல் சமத் மிரட்டி எடுக்க அசால்ட்டா கடைசி ஓவர்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அவங்களோட ஓன் ரெக்கார்டே உடைச்சாங்க. 277 அப்படின்ற ஒரு ஸ்கோரை தாண்டாங்க. எஸ்ஆர்எச் ஓனரான காவ்யா மாறனுக்கு அவ்வளவு சந்தோஷம். சிரிச்ச முகத்தோட இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். அவங்க சந்தோஷத்தை விட மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்பாடா, அந்த மோசமான சாதனை நம்ம தான் வச்சிருந்தோம், அதை ஆர்சிபி எடுத்துக்கிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி. இப்போதைக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிக ரன்களை விட்டு கொடுத்த அணியும் ஆர்சிபி தான். ஐபிஎல் வரலாற்றிலேயே குறைவான ஸ்கோருக்கு ஆல் அவுட் ஆனதும் ஆர்சிபி தான். ரொம்பவே ஒஸ்டான ஒரு சீசன் ஆர்சிபிக்கு இது அமைஞ்சிருக்கு. 20 ஓவர்கள் முடிவுல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 287 ரன்கள் எடுத்தாங்க 3 விக்கெட் இழப்புக்கு. கடைசி வரைக்கும் களத்துல இருந்த எய்டன் மார்க்ரம் 17 பந்துகளை 32 ரன்கள் எடுத்திருந்தாரு. அதுல 2 சிக்ஸர்களையும் 2 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. அப்துல் சமத் வெறும் 10 பந்துகளை 37 ரன்கள் எடுத்தாரு. அதுல 3 சிக்ஸர்களையும் 4 பவுண்டரியும் விளாசி இருந்தாரு. ஐபிஎல் வரலாற்றுல புதிய சாதனையை படைச்சிருக்காங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. ஒரே சீசன்லயே 277 அப்படின்ற ஒரு ஸ்கோர் அடிச்சு அந்த ஒரு சாதனையை பிரேக் பண்ணி இப்ப 287 அப்படின்னு செட் பண்ணிருக்காங்க. நீங்களும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட அதிரடி எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை.